இல்லைங்க. அவர் இல்லைன்னா தொழிலே இல்லை. அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்லுகிறார், ரொம்ப அழகான வார்த்தை. அவர் சொல்லுகிறார், நீங்க இல்லைன்னா ஐ வில் நாட் மூவ். எல்லாம் சொல்லுவீங்களா? என்னை கொண்டு போகாதிரும். அவனுடைய கருத்து என்னவென்றால், நீர் இல்லை என்றால் என்னால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. அவன் சொல்ல மாட்டீங்களா? நீர் இல்லை என்றால் என்னால் இங்கே பிரசங்க பீடத்திலும் இறங்க முடியாது. நீ இல்லை என்றால் என்னால் ஒரு கையெழுத்து போட முடியாது. நீ இல்லை என்றால் இந்த வாகனத்தை நான் ஓட்ட முடியாது. நீ இல்லை என்றால் என் தொழில் செய்ய முடியாது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, என்னோடு கூட உம்முடைய சமூகம் பாருங்க, இது அவனுடைய ஜெபம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், a man with the power, a man with the word. வார்த்தையை பெற்றவன், தேவனோடு முகமாய் பேசுகிறவன். வேதம் சொல்லுகிறது, ஒரு சிநேகிதன் பேசுவது போல் அவனோடு பேசினாராம். அப்படி சிநேகிதனோடு பேசுவது போல் அவர் சொல்றாரு, நீங்க எங்கூட இல்லைன்னா, நீங்க நடுவில் இல்லைன்னா ஐ cannot move on. கரங்களை உயர்த்தி இந்த புதிய மாதத்திலே நாம் சொல்லுவோமா, எங்களோடு கூட வாங்க ஆண்டவரே. அவர் திரும்ப நினைவுபடுத்துகிறார், நான் உன் நடுவில். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், யார் இல்லை என்பது முக்கியம் அல்ல, யார் நம்மோடு இருக்கிறார் என்பது முக்கியம். பல எப்படி நினைக்கிறோம், அவர் இல்லை, இவர் இல்லை, இவர் வரல. இந்த திருமணங்களில் அவர் வரல, இவர் வரல. உண்மையை சொல்லட்டுமா, அதுக்காக கவலைப்படவே படாதீங்க. அவர் வந்திருக்கார், அது போதும். அவர் வரல, இவர் வரல. வியாதியாக இருக்கும்போது என்னை வந்து பார்க்கல, நெவர். அவர் சொல்கிறார், உன் வியாதியின் மத்தியில் நான் இருக்கிறேன். ஐ வாட்ச் க்ளோஸ்லி. உன் நடுவில் இருக்கிறேன், உன் கண்ணீரின் மத்தியில் இருக்கிறேன், நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறேன், குழப்பத்தின் மத்தியில் இருக்கிறேன், கலக்கத்தின் மத்தியில் இருக்கிறேன். கலக்கம் எப்போ தெரியுமா? ஏன் ஆண்டவர் எனக்கு இது நடந்துச்சு? ஊழியம் பண்ணுறோம், நல்லா ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோம், கொடுக்குறோம், தேவனுக்கென்று வைரைக்கமாக வாழ்கிறோம். why these things happening in my life? அதான் கலக்கம். தேவன் சொல்லுகிறார், அந்த கலக்கத்தின் மத்தியிலே உன்னை கலக்க விரும்பவில்லை, உன்னை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சில நேரங்களில் இந்த வார்த்தை அப்படி இருக்கட்டும், இதை நாம் மறந்து போகிறோம். ஏன் அந்த ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு, நான் தேவன், நான் மனுஷன் அல்ல. தமிழ் புரியுதா? புரிய நினைக்கிறேன். அப்படி என்றால் நான் மறந்து விட்டேன். திரும்ப சொல்றேன், நான் தான் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், நீ என்ன மறந்துட்ட. அந்த சூழ்நிலையில் நீ நினைக்கிற நான் வரமாட்டேன்னு, நான் தான். பூட்டி அறைக்குள்ளே அவர் சொல்லுகிறார், நான் தான். அப்படி என்ன இந்த வார்த்தை போடுங்க, forgetful leads into discouragement. சொல்லுங்க, மறந்தால் மனச்சோர்வு. எல்லாம் சொல்லுங்க. தேவனை மறந்தால், ஆலயத்தை மறந்தால், வார்த்தையை மறந்தால், ஒரு சபையை மறந்தால், கர்த்தரை மறந்தால்,